ஆமா, நான் துரோகம் தான் பண்ணேன். நான் உனக்கு துரோகம் பண்றதுக்கு காரணம் உன் புருஷன்தான். ஏன் புருஷனா? அவர் என்னடி உன்னை பண்ணாரு? அவர் என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாரு. அதான் எல்லாத்துக்குமே காரணம். கார்த்திய பாக்குற வரைக்கும் நான் உண்டு, என் வேலை உண்டு, அமைதியா தான் இருந்தேன். ஆனா அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புயல் அடிச்ச மாதிரி என் வாழ்க்கையே மாறி போச்சு. அவரோட முதல் சந்திப்பு ஒரு மோதல்ல தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என் கம்பெனிக்கே வேலைக்கு வந்தப்ப அவரை நான் வெறுக்கதான் செஞ்சேன். வேலையை விட்டு தூக்கலான்னு கூட பார்த்தேன். ஆனா அவர் கம்பெனி நலனுக்காக சில நல்ல விஷயங்களை செஞ்சாரு. ஒரு டெண்டர் கிடைக்க காரணமா இருந்தாரு. அப்புறம் லேபர்ஸ் மத்தியிலையும் ஒத்துமையை கொண்டு வந்த கம்பெனியை நல்லபடியா ரன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. கார்த்தியோட புத்திசாலித்தனத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு அவர் பக்கம் திரும்பி நான் அவரை ரொம்ப சின்சியரா காதலிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம்தான் கார்த்தி உன் புருஷன்னு தெரிய வந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு புருஷனை காதலிக்கிறது தப்புன்னு என் மனச மாத்திக்க தான் பார்த்தேன். ஆனா அது என்னால முடியல. அப்பதான் எங்க அப்பாவும் கார்த்தி தான் எனக்கு பார்த்த முத மாப்பிள்ளன்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் கார்த்தியை அடைஞ்சே தீரணும்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஹேய், கார்த்தி தீபாவோட புருஷன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, எனக்கு வெக்கமா இல்ல.